வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரணம் அறம் தவறேல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆந்திராவை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்க்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. ஃபேஸ் ரொம்ப சேதமாயிருக்கு. போலீஸ்க்கு அடையாளம் தெரியல. ஃபேஸ் இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வரையறதுக்கு ஆர்டிஸ்டுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. வந்தவர் என்ன பண்றாருன்னா ஃபேஸ் எல்லாம் பாக்குறாரு. இப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டிராயிங்க வரைஞ்சு தந்துடுறாரு. இங்கதான் ரணம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பாடி கிடைச்சிருக்கு. தண்ணியில ரொம்ப நேரம் அந்த பொண்ணோட பாடி ஊறி இருக்கு போல. அதனால முக அடையாளம் சுத்தமா தெரியல. இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதானே மேற்கொண்டு விசாரிக்க முடியும். அதனால சிவாவை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி சிவாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த சிவா தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் உங்களை உடனே வர சொல்லியிருக்காரு. சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கேஸ்ல கூட தனிப்பட்ட முறையில ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. இப்ப போலீஸ் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேஸை பத்தி எல்லாம் இவரும் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு முன்னாடி வந்து கேஸ் சம்பந்தமா சொல்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாம் இவரோட இமேஜினேஷன் மட்டும்தான். இப்ப இவரும் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா டிராப் பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் அந்த ஃபேஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இவரும் ஒரு முடிவுக்கு வந்து வரைஞ்சு தந்துடுறாரு. ஒரு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வீட்டுல கொல்லப்பட்டிருப்பாங்க. டெலிவரி பாய் தான் கடைசியா வந்திருப்பான். அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேஸ் ஃபைல நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்திருப்பாரு. ஹஸ்பண்ட் தான் ஃபேமிலியை சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. கிடைச்சிருக்க ஆதாரத்தை வச்சுதான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் இவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஹீரோ போலீஸ்க்கு கேஸ்ல எல்லாம் ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா, இது மூலியமா காசு கிடைக்கும். அதை வச்சுதான் இவரோட லைஃப் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்ப இவரோட அசிஸ்டன்ட் பையன் கிட்ட என்னோட லவ் ஸ்டோரியை சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்ற மாதிரி அவனும் திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் முத வாட்டியா காவியான்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்களும் கார்ல கெத்தா வந்து இறங்குறாங்க. இவங்க தான் ஆக்ட்ரஸ் போல அப்படின்ற மாதிரி இவங்க மேல பூவெல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அசிஸ்டன்ட் டைரக்டரா இவங்க 2 பேர் சேர்ந்து தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போக போக இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிரும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முத வாட்டியா சொல்றது இல்ல, பல வாட்டி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கடையில வேலை பார்க்குற நபரும் நோட் பண்றாரு. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அசிஸ்டன்ட் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அன்னைக்கே அவங்க 2 பேருக்குமே கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல அவங்க இறந்து போயிருப்பாங்க. இவர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரு. இவருக்கு நிறைய ப்ராப்ளம் அதனால ஏற்பட்டிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ நிறைய விஷயங்களை மறந்துடுவாரு. எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதனால தான் காவியாவோட விஷயத்தை திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அப்படியாவது ஞாபகம் வருதான்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பார்ல சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆட்கள்லாம் வந்து இவரோட மண்டையில பாட்டில வச்சு அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவரு க்ளூ கொடுத்து போலீஸ் கிட்ட மாட்டினவங்களா இருப்பாங்க. நீ க்ளூ கொடுத்ததுனால தான் போலீஸ் கிட்ட நாங்க மாட்டணும் அப்படின்ற பார்த்தா அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோக்கும் நல்லா சண்டை போட தெரியும். தடுத்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. இப்ப 2 கேங்குக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சடனா ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. ஹீரோக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் அசையாம இருப்பாரு. இவர் அசையாம இருக்க கேப்ல ஆட்கள் பாட்டில வச்சுலாம் அடிக்கிறாங்க. இவரும் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. தடுத்து அவங்க கூட சண்டை போட்டு எல்லாரையும் அங்க இருந்து ஓட விட்டுறாரு. ஆனா இந்த சண்டையிலே உங்களுக்கு லைட்டா காயெல்லாம் பட்டுது. இப்போ ஒரு மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். எக்ஸ் என்ன பண்றாருன்னா சுடுகாட்டுல இருந்து ஒரு பாடியை தோண்டி வெளியே எடுத்துடுறாரு. எடுத்த பாடியை பக்கத்துல இருக்க வேன்ல வச்சு அங்க இருந்து கொண்டு போறாரு. எதுக்காக பாடியை கொண்டு போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு வேனு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வராரு. வந்தவரு ஒரு பாக்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில ஸ்டேஷன்ல எல்லாருமே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அவங்களுக்கு எப்படி தெரியும், எங்களை வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்கன்னு பேசிட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுல ஒரு நாய் இருக்கும். ஹீரோ கூட கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடும். அது மறையிற இடத்த அவருக்கு க்ளூவா தரணுன்றதுக்காக வேணும்ட்டே 3 பொருளை ஒவ்வொரு இடத்துல வச்சிரும். அந்த 3 பொருளை ஃபாலோ பண்ணி வந்தா அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொருள்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நாய் கூட ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காரு. ஸ்டேஷன்ல பாஸ்கர்னு ஒரு கான்ஸ்டபிள் நமக்கு காட்டுறாங்க. வெளியே டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் பக்கத்துல இருக்க பாக்ஸை கவனிக்கிறாரு. என்ன பாக்ஸ்ல இருக்குன்னு எட்டி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக்கான மாதிரி கத்துறாரு.
இவர் கத்துனதுனால இன்ஸ்பெக்டர் ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எரிக்கப்பட்ட நிலைமையில 2 கால் தான் இருக்கு, பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க யாரும் கிளம்ப கூடாது, எல்லார்கிட்டயும் விசாரணை நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால அவரையும் இந்த இடத்துல இருக்க வச்சிருந்தாங்க. அண்ணா நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதனால ஹீரோ உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துடுறாங்க. பாக்ஸ் மூலியமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததுனால அசிஸ்டன்ட்டை விட்டுறாங்க. அசிஸ்டன்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் உங்களுக்கு வேற ஒரு தகவல் கிடைக்குது, பக்கத்து ஏரியாலயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும், அங்க உடம்பு மட்டும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் பக்கத்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்களும் ஜீப்ல வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எரிஞ்ச நிலைமையில பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதனால இந்த கேஸ் பெருசா மாறிடுது. நியூஸ் மீடியாக்கள்லாம் பெரிய லெவல்ல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. மேல் இடத்துல கால் பண்ணி இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ராஜேந்திரனும் பாடியை கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் முதல்ல மேலோட்டமா பாடி எல்லாம் செக் பண்ணிட்டாரு. ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சுன்னத் பண்ண மாதிரி தெரியுது, முஸ்லிமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்க ஹீரோவை கூப்பிடுறாரு. இந்த கேஸ்ல கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. நீயும் பாடியை பார்க்கணும்னா போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, உள்ள வந்து பாடியை பாக்குறாரு. பாடியை பொறுமையா அப்சர்வ் பண்றாரு. பின்னாடி யூஸ் ஆகும்ன்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப பார்த்துட்டு வெளியே வர்றாருல, இன்ஸ்பெக்டரும் என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தா ஈஸியா மறைக்க தான் பார்ப்பான், இந்த மாதிரி ஸ்டேஷன் வாசல்லே கொண்டு வந்து போட மாட்டான், உங்க கண்ணில் இது பண்ணணும்னு யாரோ திட்டமிட்டு பண்ண மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரோட முகம் லைட்டா மாறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி வேலை பண்றதுலாம் அசிஸ்டன்ட்டுக்கு பெருசா விருப்பம் கிடையாது. வரைஞ்சு கொடுக்கறதோட நம்ம வேலையை முடிச்சுக்கலாம்னு, இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா தெரியுது, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. 2 பேருமே குற்றவாளியை தேடுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ சேகரிக்கிற தகவல்லாம் நடுவுல ராஜேந்திரனுக்கு அனுப்புறாரு. ராஜேந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நீ எந்த விசாரணையும் பண்ண தேவையில்ல, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கேஸை விட்டு தள்ளியே இருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. 2 நாளா இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ கால் ட்ரை பண்ணுவாரு. இன்ஸ்பெக்டர் போனையும் எடுத்திருக்க மாட்டாரு. என்ன ஏது பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்டேஷனுக்கு அசிஸ்டன்ட் கூட வந்துடுறாரு. அப்பதான் 2 நாளா இன்ஸ்பெக்டர் மிஸ் ஆகுறாரு. அதனால தான் வேற ஒருத்தங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ வரைஞ்சு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியல போல. அந்த பொண்ணோட போட்டோ வாசல்ல தான் ஒட்டி இருக்கு. கரெக்டா தான் வரைஞ்சியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. நான் கரெக்டா தான் வரைஞ்சேன், ஒருவேளை இன்னும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் இந்த கேஸுக்கு புதுசா வந்திருக்க ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு இந்துஜா அப்படின்றது. இந்துஜா இருக்காங்கல்ல, ராஜேந்திரன் கடைசியா டீல் பண்ண கேஸ பத்திலாம் எனக்கு முழுசா தெரியணும்னு சொல்லிட்டாங்க. பாஸ்கர் தான் எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. ராஜேந்திரன் அடிக்கடி ஹீரோ கிட்ட போன்ல பேசியிருக்காருல, ஹீரோ யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் ஹீரோவும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ராஜேந்திரனுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த கேஸ்லயும் நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அது ஒரே பாடியா இருக்க வாய்ப்பு இல்ல, வேற வேற பாடியா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் டாக்டரும் ரிசல்ட்ட சொல்றதுக்காக இவங்களை கூப்பிடுறாங்க. ஹீரோ சொன்னார்ல வேற வேற பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு, அதே மாதிரி தான் டாக்டரும் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ மேல இவங்களுக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. தொடர்ச்சியா இந்த கேஸ்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க இந்த கேஸை கையில எடுத்து 2-3 நாள் ஆயிருக்கும். இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதனால சீனியரும் இந்துஜாவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராஜேந்திரன் ஸ்டார்டிங் விசாரணை பண்ணும்போது நிறைய போட்டோ எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது எல்லாமே மிஸ் ஆகுது. எப்படி மிஸ் ஆகுதுன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ராஜேந்திரனை தூக்குனவங்க தான் இதையும் எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ராஜேந்திரனே கூட எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நிறைய நியூஸ் பேப்பரோட கட்டிங்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் ஒரு பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறாரு. மறுநாள் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவர் ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒரு லேடி என்னோட பொண்ணோட பாடி காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸை பத்தி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அந்த கான்ஸ்டபிளும் அந்த ஃபைல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணோட போட்டோவும் ஹீரோ வரைஞ்ச போட்டோவும் ஒன்னாதான் இருக்கும். இதனால அம்மா வர வச்சு விசாரிக்கிறாங்க. பாடி காணுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல பாடி காணுன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாங்க. பாடி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்துஜா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பாடி மிஸ் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்ற மாதிரி மத்த ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க. சில ஸ்டேஷன்ல இருந்து ஆமா மேடம் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டெட் பாடி தானே காணுன்ற மாதிரி இவ்வளவு நாள் அலட்சியமா இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் சீரியஸா அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் எல்லா இடத்துலயும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நிறைய பெண்களோட பாடி காணாம போறது தெரிய வருது. நமக்கு எக்ஸ்னு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனையும் நடுவுல எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. காணாம போற பாடி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டேமேஜ் ஆன நிலைமையில சில நாள்ல இவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா பாடி காணாம போகும்போது உள்ள ஆர்கன்ஸ் இருக்கு, கிடைக்கும் போது ஆர்கன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு.
இறந்து போன பாடியில இருந்து ஆர்கன்ஸ் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எக்ஸ் ஒரு பாடியை ஒரு இடத்துல இருந்து தூக்கிட்டு போனா பாத்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த வேன் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வேன் வச்சிருக்க எல்லாரையும் வர வச்சிடுறாங்க. மேக்ஸிமம் டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணி தான் நாங்க ஓட்ட விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி இந்த வேனை தெரியுதா பாருங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா காட்டுறாங்க. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க இருக்க பெரியவரும் பக்கத்துல இருக்க மாஸ்கை கவனிக்கிறது. இந்த மாஸ்க் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. என்கிட்ட வேன் ஓட்டுறதுக்காக ஒருத்தன் வந்தான், நான் நெட்ல தான் புக் பண்ணவன, அவன் வேனை விட்டுட்டு போகும்போது இந்த மாஸ்க் இருந்தது, கொஞ்ச நாள்லயே அந்த மாஸ்கை வந்து வாங்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இவங்க விளம்பரம் மாதிரி போடுவோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரையும் ஒரே டைம்ல போட வைக்கலான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறது. எல்லாருமே டிரைவர் வேணும் அப்படின்ற மாதிரி போஸ்டர் போட்டுறாங்க. வேலை வேணும்னு நினைக்கிறவங்க டிரைவிங் லைசன்ஸ் அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப நிறைய டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருது. அதுல இருக்க போட்டோ மூலியமா அடையாளம் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இந்த பெரியவர் கிட்ட காட்டுறாங்க. இந்த பெரியவரும் பர்டிகுலரா ஒரு நபரை காட்டுறாரு. அவர் பேரு கைலாசம் அப்படின்றது. நமக்கு ஸ்டார்டிங்ல எக்ஸ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவரா இருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பாடியை புதைச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. கைலாசம் மட்டும் சிரிக்கிறாரு. ஏன்னா நைட் வந்து பாடியை தூக்குறது தான் இவரோட பிளானா இருக்கும். இப்ப இவர் இருக்காருல, பைக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாரு. இவங்களும் அவருக்கு தெரியாமயே அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ள தான் கைலாசம் நுழையிறாரு. உள்ள பாட்டெல்லாம் சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நாய் கூட விளையாடிட்டு இருக்காரு. அந்த நாய் க்ளூ தந்துட்டு தானே போய் ஒளியும். அந்த மாதிரி க்ளூ தந்துட்டு ஒளிஞ்சிருது. இவரும் க்ளூவை ஃபாலோ பண்ணி போறாரு. ஆனா அது க்ளூவை வச்ச இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கு. வேணும்ட்டே தப்பா க்ளூவை தந்து என்ன ஏமாத்தவா பாக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது மூலியமா ஹீரோக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது போல. ஹீரோவும் போலீஸ் போயிருக்க இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உள்ள வச்சு கைலாசத்தை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்துஜா யோசிக்கிறாங்க. எல்லாருமே போன் ஆஃப் பண்ணிருங்க, சவுண்ட் இல்லாம உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதவு கிட்ட வந்து உள்ள நுழைய பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து பாஸ்கர் போன்ல இருந்து சவுண்ட் வந்துருது. கட் பண்ண தானே சார் சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்ப வேகமா உள்ள நுழையிறாங்க. கைலாசம் இருக்கான் பாத்தீங்களா, சுதாரிச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா இவங்க சண்டை போட்டு லாக் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறி அவன் குதிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். நிறைய பாடிஸ்க்கு மேக்கப் எல்லாம் போட்டு அவங்க உட்கார வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது பாடிஸ் கூட இவங்க ஒன்னா இருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு இந்துஜாக்கு புரியுது. அவன் இருக்கான் பாத்தீங்களா, தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோவும் எதிர பைக்ல வர்றாரு. இவனோட போட்டோ தான் பாத்துட்டார்ல, அதனால தடுத்து இவன் கூட சண்டை போடுறாரு. ஈஸியாவே அவனை அடிக்கிறாரு. இப்படி அடிச்சு லாக் பண்ணலாம் நினைக்கும் போது தான் இவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருது. அசையாம நின்னுட்டு இருக்காரு. என்னையும் அசையாம நிக்கிறான் அப்படின்ற மாதிரி கைலாசமும் யோசிக்கிறாரு. சரி தப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஓடிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பாஸ்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நார்மல் நிலைமைக்கு வராரு. சரி இந்த வழியா தான் அவன் ஓடனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த வழியா தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா தேடி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவன் தப்பிச்சது தான் இவங்களால பிடிக்க முடியல. இப்பதான் வேற ஸ்டேஷன்ல இருந்து இந்துஜாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இங்க ஒரு தலை மட்டும் கிடைச்சிருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே நான் உடனே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தலையை வச்சுதான் ஹீரோ ஃபேஸ வரைஞ்சிருவாரு பாத்தீங்களா. ஹீரோவை வர சொல்லி வரைய சொல்றாங்க. ஹீரோவும் வரைய ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வரைஞ்சிட்டு இருக்கும் போதே திரும்பி அந்த ப்ராப்ளம் வந்துருது. ஹீரோ அசையாம இருக்காரு. என்னப்பா அசைய மாற்று அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோக்கு இருக்க ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கு தெரியுது. மேற்கொண்டு ஹீரோவும் இந்த இடத்துல வரையறாரு. வரைஞ்சா யார வரையறாருன்னா கைலாசத்தை வரையறாரு. என்ன நீ கைலாசத்தை வரையற, அவன் தானே இதெல்லாம் பண்றது, அவனே எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் நான் கரெக்டா தான் வரைஞ்சிருக்கேன், இவன் தான் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ஹீரோ கிட்ட இருந்து ஹெல்ப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் சீனியருக்கு தெரிய வந்துருது. உங்ககிட்ட வேலையை கொடுத்தா நீங்க இன்னொருத்தங்க கிட்ட வேலையை கொடுக்குறீங்களா, அவன் இதுக்கப்புறம் ஸ்டேஷன் பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் வெளியே வச்சு மீட் பண்ணலாம்னு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ அசையாம இருக்காரு பாத்தீங்களா, அப்ப கண்ணு கூட ஹீரோக்கு தெரியாது. அந்த டைம்ல வேற ஒரு வேன் வந்தது. அந்த வேன்ல வேற யாரோ அவனை கூட்டு போனாங்க. சோ அவன் மட்டும் இதை பண்ணல, இன்னொருத்தனும் சேர்ந்துதான் பண்ணிருக்கான். கைலாசம் மாட்டினா நம்மளும் மாட்டி போன்றதுக்காக கதையை முடிச்சிருக்கான். அந்த ரெண்டாவது ஆள் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரெண்டாவதா ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கைலாசம் வரும்போதே அந்த நபர் பாட்டெல்லாம் கேட்டிருப்பாரு. கைலாசமும் கூட சேர்ந்து தான் பாட்டை கேட்டிருப்பாரு. அந்த நபர் பேரு அஸ்வந்த் அப்படின்றது. கைலாசம் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் பைக் வர மாதிரி அவருக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். உன்னை ஃபாலோ பண்ணி யாரோ வந்திருக்காங்க போல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அஸ்வந்த் வேகமா கிளம்பிடுறாரு. பின்னாடியே தான் கைலாசம் கிளம்பலாம்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். பிரசன்ட்ல அந்த அஸ்வந்த் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். பாஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு. இவனும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். என்ன விஷயம் பாஸ்கர் கிட்ட கேக்குறாங்க. நீ ஹெல்ப் பண்றது மேல் இடத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர வேணாம், நீ கால் மூலியமாவே ஹெல்ப் எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. யாரோ நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நுழைஞ்சவன் பாஸ்கர் மண்டிலேயே அடிச்சிடுறான். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவன் கூட சண்டை போடுறாரு.
அஸ்வந்த் தான் நுழைஞ்சிருக்கான் போல, அவன் கூட பயங்கரமா இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி அஸ்வந்த் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இந்த பாஸ்கருக்கு மண்டையில அடிபட்டு இருக்கும். இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. பார்த்து வீட்டுக்கு போங்க சார் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஏத்தி இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் காணாம போகும் போதே கேஸ் டீட்டெயிலும் காணாம போயிடுச்சுல. ஆனா ஹீரோ எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பாக்ஸையும் போட்டோ எடுத்திருப்பாரு. தேடி கண்டுபிடிச்சு அந்த போட்டோவை எடுத்துறாரு. கால் மட்டும் ஒரு பாக்ஸ்ல கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். இது மூலியமா பாக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாரு. ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஹீரோ ஒருத்தன் அடிக்கிறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் வரைஞ்சு பாக்குறாரு. ஹீரோவும் இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய விசாரணைலாம் பண்றாரு. இந்துஜாவும் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. ஹீரோ ஆந்திராக்கு வரையறதுக்காக வந்திருக்காரு. அந்த பாடியெல்லாம் பார்த்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் பேப்பர் பென் எடுத்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் இந்துஜா கிட்ட இருந்து கால் வருது. மேடம், நான் வரையறதுக்காக ஆந்திராக்கு வந்திருக்கேன், நாளைக்கு காலையில வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய தகவல்லாம் சேகரிச்சிருக்காரு போல, அதெல்லாம் ஒரு ஃபைலா மாத்திருக்காரு. நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், இந்த ஃபைல்ல இருக்க விஷயத்தெல்லாம் முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களாம் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க படிக்கிறத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கல்கின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் கைனோ டாக்டரோட அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஒரு லேடி குழந்தை பெத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நல்லபடியா இந்த இடத்துல குழந்தை பிறந்துருது. இப்பதான் ஆதினின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கல்கியோட பொண்ணதான் இவங்க இருப்பாங்க. குழந்தை நல்லபடியா பிறந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு கல்கி வந்துடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. ஆதினி பிறந்து சில வருஷத்துலயே அப்பா இறந்து போயிடுவாரு. அப்பத்துல இருந்து கல்கி தான் தனியா பொண்ணை நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எப்படியாவது இந்த இடத்துல ஒரு பிளாட்டை நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதோட 100 வாட்டிக்கு மேல சொல்லிட்டேன், கண்டிப்பா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. கல்கி சோகமா இருக்கிறத பொண்ணு நோட் பண்றா. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கல்கியோட ஃப்ரெண்டான வேற ஒரு நர்ஸுக்கு கால் பண்ணி பேசுறா. அம்மா தனிமையா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், 2வது கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, இத பத்தி எல்லாம் கல்கி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உன் மேல இருக்க அக்கறையினால் தான் என்கிட்ட சொன்னா, நீ கோவப்படாத அப்படின்ற மாதிரிலாம் இந்த நர்ஸ் சொல்றாங்க. கல்கி கோவம்லாம் பட மாட்டாங்க. எனக்கு எந்த சோகமும் கிடையாது, நீ இருக்கல்ல, நீ ஏன் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து கல்கி பொண்ணை பாசமா வளர்த்திருப்பாங்க. அதெல்லாம் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு கிஃப்டா என்ன தரப்போறீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஒரு சூப்பர் கிஃப்ட் இருக்கு, ஈவினிங் வா உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு பிளாட் வாங்கணும்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துல பிளாட்டை வாங்கிடுறாங்க. அவ வந்தா இந்த இடத்துக்கு கூட்டு வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு கால் வருது. பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பொண்ணை இப்ப ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு எல்லாம் போக வேணாம், நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறேன், அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவங்களும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்ப இவங்களும் வேகமா பாக்குறதுக்காகலாம் வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணோம், செலவு பத்திலாம் நீ யோசிக்காத, நான் சீக்கிரமாவே ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் பிரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப பிரேயர் பண்றதுக்காக சர்ச்சு கிட்ட வந்துடுறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை கேட்கிற கல்கியும் ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்ததுனால பாடியை மார்ச்சரிக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. கைலாஷம் தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பாடியை வைக்கிறாரு. இவங்களும் பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மார்ச்சரிக்கு பாடியை கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்க மார்ச்சரிக்கு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப பொண்ணு பாடியை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு கிட்ட அசைவு இருக்கு, பொண்ணுக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா பொண்ணை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. பொண்ணுக்கு உயிர் இருந்தது, இதை எப்படி கவனிக்காம விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. அப்பதான் டாக்டருக்கும் நம்ம மேல தப்பு இருந்திருக்குன்னு புரியுது. இப்போ பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, எதுனாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. உள்ள வச்சு பேசிக்கலாமா, உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. டாக்டர் அலட்சியத்தினால தானே இறந்து போயிட்டாங்க, அதனால இவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ராஜேந்திரன் தான் அங்க இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ராஜேந்திரன் கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் டாக்டருக்கு கால் பண்ணி விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. சார், ஸ்டேஷன்லாம் வேணாம், நம்ம இடத்துக்கு வந்துருங்க, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் பாஸ்கர் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாஸ்கர் வெளியே இருக்காரு, இன்ஸ்பெக்டர் மட்டும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்க மேலதான் சார் தப்பு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணா நாங்க மாட்டிப்போம், அதனால ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, அந்த மார்ச்சரியை கொளுத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்திருப்பாங்க. எப்படியாவது நீதி வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஈரின் ஹாஸ்பிட்டல் வாசல்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல மார்ச்சரி பத்திக்கிட்டு எரியுது. இது தெரிஞ்சுன்னா இவங்களும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. ஆக்சிடென்டால தான் மார்ச்சரி எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சுல. இவங்க புதுசா வாங்கின பிளாட்டோட மாடியில இருந்து கீழே குதிச்சிருவாங்க. அதே இடத்துல இவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படிதான் இந்த கேஸ் முடிஞ்சிருக்கு.
படிச்சு முடிச்ச இந்துஜாவும் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் சில பாடி எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, டாக்டர் பாடி, டாக்டர் இடத்துல வேலை செஞ்சவங்க பாடி, டாக்டர் ஒய்ஃப் பாடி தான் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் யாரு பண்ணது அப்படின்னு இந்துஜா கேக்குறாங்க. கண்டிப்பா கல்கி தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. கல்கி தான் பண்ண மாதிரி நமக்கும் காமிச்சிடுறாங்க. கல்கி தான் இறந்து போயிட்டால, அவ எப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவ இறந்து போனதா நம்ப வச்சிருக்கா, ஆனா இன்னும் சாவல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அடுத்த டார்கெட் பாஸ்கரா கூட இருக்கலாம். அதே மாதிரி அந்த டீனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு அஸ்வந்த், அவன் கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். இவங்க 2 பேரை சேவ் பண்ணனா சீக்கிரமா கல்கியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கல்கி போட்டோவை எல்லா இடத்தையும் இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வண்டி விடாம எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்துஜாக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது காணாம இன்ஸ்பெக்டரோட போன் ஒரு பகுதியில ஆன் ஆயிருக்கு. அந்த பகுதிக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. பாஸ்கரையும் அந்த பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில தான் பாஸ்கரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. மார்ச்சரி எரிஞ்சு போனதுக்கு அப்புறமா உங்க கேஸ வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவ இன்னும் கேஸ வாபஸ் வாங்காம இருக்கா, போய் வாபஸ் வாங்க வையன்ற மாதிரி அசிஸ்டன்ட் அனுப்பி விடுறாரு. பாஸ்கர் அவங்கள பார்க்கலான்னு வரும்போது தான் அவங்க மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா இறந்து போயிருக்க மாட்டாங்க, அவங்க இறந்து போன மாதிரி இவர் தான் செட்டே பண்ணிருப்பாரு. எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியாம இருந்தம்மா, அதனாலதான் உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி ஏமாத்தி உன்னை காப்பாத்திருக்கேன், நடந்த விஷயத்த சொல்றேன் கேளுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உள்ள பேசினதெல்லாம் இவர் வெளியே இருந்து கவனிச்சிருப்பாரு. மார்ச்சரியை எரிக்கிற அளவுக்கு இவங்க போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு பையனா அஸ்வந்த்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டெட் பாடிஸ் கூட எல்லாம் ஒன்னா இருப்பாரு. இது ரொம்ப நாளா இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இருக்கு. இங்க கைலாஷன் ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மூலியமா தான் அஸ்வந்த்க்கு இந்த பழக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அது சரி, உங்களுக்கு எப்படி இந்த பழக்கம் எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கைலாஷன் கிட்ட கேக்குறான். 90ஸ்ல ஒரு ஆக்ட்ரஸ் கொடி கட்டி பறந்தாங்க, அவங்க இறந்து போனோம்னா பாடி இங்கதான் வந்தது. அப்பதான் முத வாட்டி சபலப்பட்டு தப்பா நடந்துகிட்டேன், அதுக்கப்புறம் புடிச்சு போய் தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே தெரியாம இவனுங்க 2 பேர் தொடர்ச்சியா இதை பண்ணிட்டு இருக்காங்க. கல்கியோட பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சு அவ கூடயும் ஒன்னா இருந்து தான் கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கல்கி இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணா இத பத்தி எல்லாம் தெரிய வந்துரும்ல, இதனாலதான் இவர் ரொம்ப பயப்படுறாரு. எப்படியாவது கேஸ மூடிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இவரும் எரிச்சிருங்க, அதான் ஒரே வழின்ற மாதிரி ஐடியா கொடுத்திருப்பாரு. இவங்களும் எரிச்சு விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்கிற இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கல்கியும் யோசிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கைலாஷத்தை இந்த ஊரை விட்டே போக சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படியே சில மாசங்கள் ஓடுது. கைலாஷத்தை வேற ஒரு சூழ்நிலையில இவங்க ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க. உன்னை வேற ஊருக்கு தானே போக சொன்னேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வார்னிங் கொடுத்து அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கூட இருக்க பாஸ்கர் கவனிக்கிறாரு. ஆக்சுவலா இவனும் அந்த பையனும் சேர்ந்த மாதிரி இன்னமும் தனிப்பட்ட முறையில் அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவனுங்க 2 பேர் பாடிஸ் கூட எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்கல்ல, இத பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதே சமயம் மத்தவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. டாக்டரையும் டாக்டர் ஒய்ஃபையும் இவங்க சாமர்த்தியமா தூக்கி இருப்பாங்க. அவங்களோட கதையெல்லாம் முடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரை வேற மாதிரி சிக்க வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாக்ஸ வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை இவங்க தான் வைக்கவே செஞ்சிருப்பாங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சோன்னா ராஜேந்திரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ராஜேந்திரன் ஸ்டார்டிங் ஷாக் ஆன மாதிரி காமிச்சதுக்கு இதுதான் காரணம். ஹீரோ அசையாம நின்னாரு பாத்தீங்களா, அப்ப தப்பிக்க ட்ரை பண்ண கைலாஷத்தோட கதையை இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. அவனை வேகமா வேன்ல ஏத்தி அங்க இருந்து கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. அப்புறம் தான் ஹீரோவோட ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பாஸ்கர் வீட்ல இருந்த ஒரு பெட்டியை யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இன்வாய்ஸ் நம்பர் மூலமா பாஸ்கரோட பெட்டின்றதை இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருப்பாரு. இத பத்தி பாஸ்கர் கிட்ட தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் கல்கி இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஊசியை போட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரா மயக்கமாக்கி அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அஸ்வந்த் இவங்க கிட்ட மாட்டிருக்க மாட்டான், அவனும் மாட்டிக்கிட்டா 2 பேரோட கதையும் சேர்த்து முடிக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை உயிரோட தான் வச்சிருந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் போன்ல இருந்து சிக்னல் கிடைச்சிருக்குல்ல, என்னவா இருக்கும்னு பாஸ்கர் யோசிச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் அந்த இடத்துக்குள்ள பொறுமையா நுழையிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ்ல பார்த்தா ஒரு நபர் எரிஞ்ச நிலைமையில இருக்காரு. இது யாரோட பாடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி ஹீரோ வர வைப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஹீரோவும் எரிஞ்ச நிலைமையில இருக்க அந்த பாடியை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ வரையலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போர்டுல வரைய ஆரம்பிக்கிறாரு. இவர் வரைய ஆரம்பிக்கும் போது இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த பாக்ஸ் வச்சு பாஸ்கரை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஹீரோவும் பாஸ்கரை கண்டுபிடிச்சிருப்பாரு. பாஸ்கர் எங்க போறாரு வராருன்றதெல்லாம் மறைஞ்சிருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. அப்படிதான் பாஸ்கர் இந்த பில்டிங்க்கு வரதையும் கவனிச்சிருப்பாரு. பில்டிங்க்கு வந்தா அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் லாக் ஆன மாதிரி இருக்காரு. சீக்கிரமா கட்ட கழட்டி விடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவரை பார்த்தோன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் கலட்டுறதுக்காக வேகமா பக்கத்துல வராரு. அப்பதான் இந்த இடத்துக்கு கல்கி வந்துடுறாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத கல்கி தான் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயமும் இவருக்கு புரிய வந்துருது.
இந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு அஸ்வந்த் வந்துடுறான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் அஸ்வந்த் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோவை அடிச்சு போட்டு அஸ்வந்த் இருக்கான் பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இப்ப அவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கும் சண்டைலாம் நடக்குது. இவங்க 2 பேர் தான் பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அடி வாங்கிட்டு இருக்க கல்கியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருது. அந்த கேப்ல அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, கல்கி அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. இன்னமும் ஹீரோக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹீரோவையும் காலி பண்ணலாம் நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த ப்ராப்ளத்துல இருந்து ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இவங்க 2 பேரோட கதையும் அந்த இடத்துல வச்சு முடிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் பாடி யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஏன்னா அப்பதான் சிபிசிஐடி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வருவாங்க. கல்கியோட ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஆந்திரால இருக்க ஒரு பகுதியில இவர் பாடியை புதைச்சு வச்சிருவாரு. போலீஸ்க்கு அந்த பாடி கிடைச்சோன்னா இவரை தான் முதல்ல கூப்பிடுவாங்கன்னு இவருக்கு நல்லா தெரியும். கரெக்டா போலீஸை இவரை தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவர் வரையிறது தானே உருவம். இவர் இன்ஸ்பெக்டர் முகத்தை வரைய மாட்டாரு. வேணும்ட்டே வேற ஒரு நபரோட உருவத்தை வரைஞ்சு தந்துடுறாரு. சோ இல்லாத ஒரு நபர் தான் இவங்க தேடிட்டு இருக்க போறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அஸ்வந்தோட ஃபேஸ் தான் வரைஞ்சிருக்காரு. இது அஸ்வந்தோட பாடினா அப்ப இன்ஸ்பெக்டரோட பாடி எங்க போச்சு? இன்ஸ்பெக்டர் உயிரோட தான் இருக்காரா, இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கணும், கேஸ் முடியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இந்துஜாவால கேஸை சால்வ் பண்ண முடியல, அதனால இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கல்கி கல்லறைக்கு வந்து பூவெல்லாம் வைக்கிறது. கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ்கர் வந்துடுறாரு. கல்கிக்காக தான் இந்த விஷயம் பண்ணிருக்கன்னு புரியுது. கல்கி எங்கன்ற மாதிரி பாஸ்கர் கேக்குறாரு. கல்கி உங்களுக்கு நன்றி மட்டும் சொல்ல சொன்னாங்க, கல்கி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் கல்கி அந்த சண்டையில இறந்து போயிட்டாங்கன்றது இவருக்கும் புரியுது. பொதுவா ஹீரோ கேஸை விசாரிக்கும் போது அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க பேசுற மாதிரிலாம் இவருக்கு தோணும். அந்த மாதிரி தான் இப்பயும் தோணுது. இப்ப இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாத்தையும் வெளியே வச்சு கொளுத்திடுறது. அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லுவான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் விசாரிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு நடந்த விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருது. இத மனசுல வச்சுதான் கல்கிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இவங்க 2 பேருமே கார்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு வரும்போது தான் அந்த பொண்ணு ரோட கிராஸ் பண்றா. கடைசி நேரத்துல தான் இவர் பார்த்திருப்பாரு. காரை சடனா திருப்பிடுறாரு. இவர் அந்த பொண்ணு மேல இடிச்சிருக்க மாட்டாரு. வேற ஒரு இடத்துல தான் காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. பின்னாடி வந்த ஒரு வண்டி தான் கல்கியோட பொண்ணு அடிச்சு தூக்கிருக்கும். ஆனா டெக்னிக்கலா சொல்லணும்னா இவரால் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். காயப்பட்டவங்கள ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கல்கி இருக்காங்கல்ல, என் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால காவியாவையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா காவியா கொண்டு வரும் போதே இறந்து போயிருப்பாங்க. சோ நேரடியா மார்ச்சுரிக்கு தான் அவங்க பாடி வந்திருக்கும். மார்ச்சுரிக்கு ஒரு பாடி வந்திருக்கு வாங்கன்ற மாதிரி இந்த கைலாஷம் கால் பண்ணிருப்பாரு. ஹீரோவோட ஒய்ஃப் விஷயத்திலேயே அவனுங்க அப்படி பண்ணிருக்காங்கல்ல, அதனால தான் ஹீரோ அவங்கள பழி வாங்கியிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிபிசிஐடி வந்தா இன்னும் டீடைலா விசாரிப்பாங்க. இத பத்தி எல்லாம் வெளியே வரும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.